மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த 2 ஆண்டுகளாகவே சொல்ல முடியாத போராட்டங்கள், மன விரக்தி, இதயத்தை உடைக்கக்கூடிய துரோகங்கள், வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிய ஏமாற்றங்கள், இரவில் தூங்க முடியாத பயங்கள், இதெல்லாம் குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பேச போகிறோம். அதுவும் நீங்க தனியா போராடி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு தனியாக நடக்கவில்லை. உங்களுடைய ராசி மீது ராகு கேது ஏற்படுத்திய அழுத்தம், தடைகள், நீண்ட நாள் சுமைகள், இது எல்லாத்தையும் தான் நீங்க தாங்கி கொண்டு இத்தனை நாட்கள் நீங்க போராடி கொண்டிருந்தீங்க. அப்படிப்பட்ட மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இதுவரை அனுபவித்த துரோகங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக அமைதியாக இருந்திருக்கும். நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி மெதுவாகவும் நிதானமாகவும் சென்று கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா ராகு கேது உங்களுடைய திசையை அப்படியே மாற்றி அமைத்திருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பியவர்களின் உங்களுக்கு மிக பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பாங்க. நீங்க மனதோடு நம்பிய ஒருவர் உங்கள் பின்னால் பேசியிருப்பார். இல்லைன்னா உங்களுடைய நன்மைகளை, உங்களுக்கு நடக்கின்ற நன்மையை பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாம அவர்கள் சில செயல்களை உங்களுக்கு எதிராக செய்திருப்பார்கள். உங்களை தள்ளிவிடவும் மிகவும் சிறிய ஒரு விஷயத்தையே பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றியிருப்பார். ஆனா அந்த பிரச்சனை வெறும் பிரச்சனையாகவே இருக்காது. ஆனா அதை பெரிய அளவுல பிரச்சனையாக ஆக்கி உங்களுக்கு மிக பெரிய ஒரு கெடுதலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவும் ஒரு நண்பர், ஒரு உறவினர், இல்லைன்னா ஒரு வேலையிட நண்பர். நீங்க நம்பியவர்கள் தான் உங்களை மிகவும் காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த காயம் இன்னும் உங்களுடைய மனதில் இருக்கும். இன்னும் ஆறாம அவங்க ஏமாத்திய அந்த காயம், அந்த ஒரு காயம் நீங்க படாம இருந்தீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கேயோ சென்றிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனசானது உங்களுக்குள்ள இப்பொழுது வரை யோசித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில 2வதாக கடன்கள், பண நெருக்கடி. திடீரென பணம் கையில் இல்லாமல் போனது. செய்த திட்டங்கள் நிறைவேறாமல் போனது. ஒரே ஒரு தவறான முடிவு. அது உங்களுடைய வாழ்க்கையவே பெரிய ஒரு நெருக்கடிக்கு கொண்டு சென்றிருக்கும். சிலருக்கு பணம் கொடுத்தவர் திரும்பி கொடுக்காமல் இருப்பது, முதலீடு செய்தது சரியாக போகவில்லை, வேலை இழப்பு, வேலையில மாற்றம், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கியிருக்கும். 3வதா மனநிலையில ஒரு தளர்ச்சி. மகரம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே ராகு கேது உங்களுடைய மனதை மிகவும் பலவீனமாக்கிக் கொண்டே இருக்கும். நான் இதை செய்ய முடியுமா? என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? என்னுடைய முயற்சிக்கு ஏன் பலன் கிடைக்கல? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் தினமும் எழுந்து கொண்டே இருக்கும். கடந்த சில நாட்கள், கடந்த சில மாதங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த கேள்விகளானது எழுந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ராகு கேது. உங்களுடைய குடும்பத்தில் தகராறுகள், எதையும் சொன்னால் பிரச்சனை, சமாதானமாக பேசினாலும் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க உங்கள் மீது. இந்த அனுபவங்களும் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததாக உங்களுடைய உடல்நிலை. சில நேரம் உங்களுக்கு உடலானது வலிக்கும், சில நேரம் மனசு வலிக்கும், சில நேரம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வெறுமையாக இருந்திருப்பீங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களும், இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது உங்களுடைய திசையை மாற்றி அமைக்கப் போகிறார்கள். இந்த ராகு கேது இடம் மாற தயாராகிவிட்டது. இதனால இனி ராகு கொடுத்த குழப்பங்கள் அனைத்தும் குறைய தொடங்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள், சூரியன், புதன், சனி இவர்கள் மூவரின் அமைப்பு உங்களுடைய தொழில், நீங்க செய்து கொண்டிருக்க வேலை, முயற்சிகள் அடுத்த சில வாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக மன அழுத்தத்தை ஏற்படுத்திய சனி பகவான் இப்போது உங்களுடைய பலன்களை கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுப்பார். அடுத்ததாக புதன் பகவான் நல்ல தகவல்கள், எதிர்பாராத வாய்ப்புகள். உங்களுக்கு பணமானது எந்த ஒரு ரூபத்தில் வர வேண்டும், அந்த ஒரு பணத்தை எப்படி தக்க வைக்க வேண்டும் என்பதை பற்றி புதன் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நல்ல ஒரு வழியை காட்டுவார். இதனால் உங்களுக்கு பணமானது கையில் தங்கும். அடுத்து என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதை நோக்கி உங்களால் ஓட முடியும். இதற்கு புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார். அடுத்ததாக சந்திரனோட பாதிப்பு குறைவு. இரவில் அலைந்து கொண்டிருந்த கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைய தொடங்கும். நீங்கள் மீண்டும் ஒரு அமைதியை உணர ஆரம்பிப்பீங்க. இதுவரை பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து, இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியை உங்களால காண முடியும். அமைதி மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்களால வாழ முடியும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்கள், மனதில் இருந்த ஒரு பாரமானது திடீர்னு இறக்கி வைக்கப்படும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய தடையாக இருந்தது உங்களை விட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீலை உங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நடக்கப் போகிறது. நீங்கள் எளிதாக மூச்சை இழுத்து விடுவீங்க. சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு சந்தோஷமானது காணப்படும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலே அதை நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நிகழ்வுகள் இதுவரை நடந்திருக்காது. எனவே இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு வரக்கூடிய நல்ல செய்தி,
இன்னும் 5 நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடியவை. வேலை தொடர்பான உங்களுக்கு சாதகமான ஒரு காலானது உங்களை தேடி வரும். ஒத்திவைக்கப்பட்ட பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும். வீட்டில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனையில் ஒரு தீர்வானது உங்களை தேடி வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். அடுத்ததா எதிர்பாராத வருமானம். உங்களுக்கு இது பணவரவை அதிகமாக்கி கொடுக்கும். இது பெரியதாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு காசோலையாகவும், அது மட்டும் இல்லாம எங்கேயாவது நீங்க கொடுத்து வைத்த பணம் உங்களுடைய கைக்கு திரும்பாமல் இருந்த பணமானது இந்த ஒரு நாளில் உங்களுடைய கைக்கு திரும்பும். எனவே நீங்க எதிர்பாராத ஒரு பண வரவை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது சிறிதாக நீங்க கொடுத்து வைத்த பணமானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிதாக நிச்சயமாக காணப்படும். எனவே அந்த ஒரு பணமானது உங்களை தேடி வரும். அடுத்ததாக துரோகிகள் உங்களை விட்டு தூரமாக செல்வார்கள். இந்த ராசி நிலை மாற்றத்தில் உங்களுடைய எனர்ஜியானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலக ஆரம்பிப்பாங்க. காதல், குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு மாற்றம். தகராறு இருந்தவர்கள் திடீர்னு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நட்பான புரிதலுடன் பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சமாதானங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த சமாதானத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்கும் எப்பொழுதுமே ஆகாத இந்த ஒரு நேரத்தில் எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளவு ஒண்ணுக்கொன்னா இவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அரசியல், அரசு அதிகாரியிடம் உதவி. நீங்க ஒரே ஒரு அப்ரூவலுக்காகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு லோனுக்காக இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்காக காத்துக்கொண்டு அலைந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த 5 நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக அதற்கான ஒரு முடிவானது உங்களை தேடி வரும். அடுத்து உடல் மனதுல ஒரு நல்ல ஒரு சக்தியானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். திடீர்னு உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய மன அமைதியானது இவையெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகரித்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு திருப்பு முனையும் ஒரு முடிவாகவுமே இது வந்து அமையும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட விதமான நேரங்கள் அனைத்தும் உங்களுக்கு முடிவடைந்து விட்டது. அடுத்த 5 நாட்கள் உங்களுடைய இந்த வருடத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த 5 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு எழுச்சிக்கான ஒரு இடத்தை கொண்டு செல்லும். உங்களுடைய நன்மைகளை கதவை திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பிரச்சனைகளானது உங்களை விட்டு விலகி செல்லும். பண ஊட்டம், வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். நீங்க பிறரை உயர்த்துவீங்க. ஆனா இப்போது பிரபஞ்சம் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கும். இதுவரை நீங்க உங்க கூட இருக்கிற அனைவருமே உயர்த்தி எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்க பிரபஞ்சமே உங்களை உயர்த்தி நல்ல ஒரு இடத்தில் வைத்து பிரபஞ்சம் உங்களை எதிர்பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுடைய கண்ணீர் இன்று ஒரு வெற்றியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்க தகுதியான ஒரு அதிர்ஷ்டத்தை பிரபஞ்சம் உங்களுடைய கைகளில் இந்த ஒரு நாளில் வைக்கப் போகிறது. எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை வணக்கம்.